மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் சிட்டி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஞ்சா வாரியர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேம் வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வரலாம். ஓகே, என்னடா இது கம்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிட்டேன். ஸோ இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நல்லா தான் ஒரு இன்ட்ரோ போட்டு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். ஏங்க இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், எங்கே அப்படியே ஏதாவது போய் கீழே விழுட்டான் போல. சரி, அவன் அப்படி விழுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு நான் வந்து என்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுக்கு, சரிங்களா, அந்த கார்னரில் ஒரு பட்டன் இருக்குல்ல இது. ஸோ இந்த கேம் வந்து ஒரு லிங்க்கு நான் தரேன், சரிங்களா. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில உங்களுக்கு. அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது அந்த ஸ்டாரு, அப்புறம் இந்த புகை மூட்டமாக வருதுல்ல அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி மறைஞ்சிக்கிறது. இந்த ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குல்ல அது ஸ்பீடு. அப்புறம் இது பேலன்ஸ் ஒன்று ஜம்ப்புக்கு. அப்புறம் இந்த பக்கம் போகிறது இது ஒன்று. ஸோ இந்த கேம் நல்லாவே இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னடா இவங்க பாட்டுக்கு இங்கே வரைக்கும் தானுங்க. ஓகே, இப்போ நான் இவனுங்க போட்டு தான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். எப்படிடா சவுண்டு இது கேட்குதாடா? ஓகே, இவங்களாம் அடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ நான் ஸ்பீடாக ஓடணுன்னா என்னால் முடியும். என்னடா இது எமடாங்க தான். ஓகே, இவனை அதை அடி அடிச்சு செத்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படியோ நான் கொண்டுட்டேன். ஸோ இப்போ மேலே இங்கே ஒன்று இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவனை நம்ம அடித்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ மேலே குதிக்கலாம். இந்த கேமோட லிங்க் நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியான ஒரு கேமுங்க. சேஃப்டி அண்ட் ஃப்ரீயான கேம். நான் விளையாடுற எல்லா கேமும் ஃப்ரீ தான், சரிங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இதனோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் விளாண்டது எல்லாமே சேஃப்டி தான். அதே மாதிரி அந்த மைண்ட் கிராஃப்டில் ஒரு சீரீஸ் ஒன்று போட்டிருப்போம். சீரீஸில் அதாவது மைண்ட் கிராஃப்டில் நம்ம வந்து வீடு கட்டி வில்லேஜில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கு தரேன், சரிங்களா. இப்போ வந்து நான் இது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஸ்பான் மாதிரி. இப்போ நான் இங்கே வந்து செத்துட்டேன்னா நான் அங்கே ஃபஸ்ட்லேருந்து கிடையாது, நான் எங்கேனா இங்கே தான் ரீஸ்பான் ஆவேன், புரிஞ்சுங்களா. மொத்தம் நமக்கு 3 லைஃப் கிடைக்கும். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸு. சிம்பிள் தாங்க, பேசிக்கான ரூல்ஸ் தான். ஐயோ, இந்த மாதிரி அம்பு வந்து இந்த இடத்துல லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கும். அது நான் பார்க்கல, உங்களுக்கு நான் பேசிட்டு பார்க்காம விட்டுட்டேன், சரிங்களா. அதனால பேசுறதுனால உங்கள் மேலே எல்லா தப்பு சொல்ல மாட்டேன். ஓகே, இது வந்து நான் கொஞ்சம் விளாண்டுருந்தேன், வேறு ஒரு ஃபோனில் விளாண்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு ஃபோனில் விளாண்டுருந்தேன். ஏங்க இவன் வேறு குதிச்சிருக்காங்க. டே பாடி எப்படியோ வந்துட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஒரு நிமிஷத்தில் திக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன் இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த இடத்துல இப்போ கன் சிம்பிள் தெரியுதா, இது அடிக்கலாம். இது கன்று இல்லை, கன்று தான். இது கன்னு கோடால் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன். நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இது கிடைக்கும். ஓகே, இவங்க இப்போ அடிக்கலான்ட்டு இருக்கேன், பட் என்னால் அடிக்க முடியல, நான் போட்டு தள்ளிட்டான். ஸோ பதாவது இங்கே தான் நமக்கு ரீச் பண்ண வேண்டியிருக்கு. அது தப்பு. இவன் கீழே வந்துட்டாங்க. ஓகே, இப்போ மேலே இருந்தவன் கீழே குதிக்கிற அளவு நம்ம பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குது. மேலே இருந்தவன் இப்போ வந்து அவன் கீழே வந்துட்டான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து இங்கே தாண்டணும். ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுக்கெல்லாம் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, டபுள் டேப் பண்ணோம்னா ஹைட்டாக இதாக ஜம்ப் பண்ணுமா, அவ்வளோதான். இந்த மாதிரி பார்ட்ஸில் வந்து நமக்கு இது கிடைக்கும். இதை நம்ம எடுக்கணும். நமக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கொடுப்பாங்களோ இல்லை, இது நம்ம வந்து எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் யூஸ் தெரியல. என்னை விட ப்ரோ பிளேஸில் இருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நல்லா தான் விளாண்டுருக்கோம். இது பார்த்திங்களா கன் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அடிச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிற கேம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எந்த கேமுமே அடிக்ட் ஆகிற அளவுக்கு விளாடாமல் நீங்கள் வந்து கம்மியாக விளாடணும், சரிங்களா. இப்போ நான்லாம் எல்லா கேமுமே கம்மியாக தான் விளாடுவேன், மோஸ்ட்டாலாம் விளாட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக தான் விளாடுவேன். ஸோ இந்த மாதிரியே நீங்களும் விளாடுங்க. நீங்கள் வந்து அதிகமாக எந்த கேமுக்குமே அடிக்ட் ஆகாதீங்க. ஸோ சரிங்களா, கேமுக்கு அடிக்ட் ஆகவே வேணாம். இது நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அடிக்ட் ஆகுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா. இல்லாட்டிலாம் பெருசாக எதுவும் பேச மாட்டேன். பட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்ட் ஆகுறாங்கன்னு தான் நான் இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கேன்.
ஏன்னா நீங்களும் இன்னொருக்கா அடிக்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்போ என்னால் ஜம்ப் பண்ணி பெருசாக போக முடியாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் விளாண்டுருக்கிறதுனால நான் அப்படியே போயிடுவேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் இதுவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஐ கேன் கோ. ஓகே, மேலே வந்துட்டேன். ஓகே, இப்போ எப்படி அடிக்கிறது இவனை? இந்த மாதிரி கட்டை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே படாது. இவன் கட்டை வைக்கல, அதனால தான் அவன் எந்த டைரெக்ஷனில் போனாலும் நமக்கு கிடைக்கும். எங்கள் மேலே எப்படி கட்டை இருக்குது? ஓகே, இங்கே ஒன்று இதுக்கு எடுத்துக்கலாம். இவன் கையில் கன்று வச்சுருக்கேன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்மளை ஈஸியாக சுட்டுருவான் இருந்துச்சுங்களா. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஓகே, அவன் பார்க்க நான் சுடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இப்போ நான் வேணால் சுட்டானே காமிக்கிறதோ பார்த்தீங்களா. இது வந்து ஒரு புல்லட் பட்டுச்சுனாலே போதும். ஈட்டிலையும் ஒரு டைம் குத்துனாலே போதும். ஓகே, இந்த ஸ்க்ரோல் வந்து நம்ம எடுக்கணும். அதனால தான் நான் வெயிட் பண்ணி எடுத்தேன், இல்லாட்டில் எடுக்க மாட்டேன். இது வந்து நம்ம எண்டு பாயிண்ட். ஓகே, இப்போ முடிஞ்சு. இப்போ பேசிட்டு 2 லெவல் முடிச்சிட்டேன். இந்த கேம் சூப்பரான கேமுங்க, தயவு செஞ்சு எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ 3rd லெவல் போய்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாரில் அன்லிமிட்டட் தாங்க. இது வந்து நமக்கு இவ்வளோ தான் ஒரு லெவலுக்கு அப்படின்லாம் கிடையாது. எனக்கு இந்த கேமில் பிடிச்ச விஷயமே அதுதான், அருமையான கேம் இது. ஸோ இப்போ வந்து போய்க்கலாம். ஓகே, இப்போ அவனை ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம், ஏன்னா இந்த ஏஜ்லேருந்தே அடிக்கலாம். ஆனால் என்னால் 5th லெவலே முடிக்க முடியல. இந்த ஏஜில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஈட்டி இருக்குது. ஐயோ, அங்கே வேறு ஒருத்தன் இருக்கான். ஓகே, இப்போ இப்படி குதிச்சு இப்படி வந்துடுறேன் பார்த்தீங்களா. அந்த ஈட்டியில் நீங்கள் ஸ்டார் விட்டிங்கனாலும் போதும். ஓகே, மேலே வருது. ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சேன். இப்போ நான் கீழே வழியில் போக மாட்டேன். ஓகே, 2 புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஹாரர் கேம்ஸும் போடலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா போடுவேன். ஸோ மைன்கிராஃப்ட் சீரீஸ் நல்லாவே போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு. மைன்கிராஃப்ட் சீரீஸ் நல்லாவே போகுது. ஃபஸ்ட்டு பாட்டு போட்டிருக்கேன். இது நம்மளோட சேனலோட 2nd வீடியோ. மறக்காமல் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு, கெஞ்சி கேட்குறேன். எனக்கு லைட்டாக ஆளுகையாக வருது பாருங்க. நீங்கள் லைக் பண்ணணும். லைக் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். டே லைக்கு இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிடுவேன், நான் அடிச்சிடுவேன். ஓகே, லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? லைக் பண்ணுங்கள். ஆமாம், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப். நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் சொல்கிறேன், நடக்குதான்னு சொல்லுங்கள் சரிங்களா. இந்த லைக் பட்டன் இருக்குல்ல, லைக் பட்டனு, அந்த லைக்குன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு லைக்குங்கிறது வந்து ஒரு மாதிரி இதாகும். இல்லை சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வைங்களேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளோவ் ஆகும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த பட்டனை ஃபுல்லாகவே க்ளோ ஆகும், இல்லை சுற்றி தான் க்ளோவ் ஆகும். ஒருவேளை க்ளோ ஆகுதுன்னா யூடியூப் அப்டேட் பண்ணுவீங்க. ஐயோ, இந்த பாய்சனில் போட்டு செத்துட்டுங்க. நான் சாகலை, இவன் செத்துட்டான். ஸோ இப்போ நமக்கு இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது. அண்ட் அடிக்கடி ஸ்பான் வைக்க மாட்டீங்களா? ஜம்ப் பண்ணுறா இங்கே தலை சொரிஞ்சதுக்குள்ளே இது பண்ணிட்டானுங்க. ஓகே, நம்ம பாட்டு எதுக்கும் உடச்சிட்டே போகலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒன்ஸ்டன்ஸ் ஏகப்பட்ட காசு இருக்குது. இது ரியல் லைஃப்பில் இல்லைங்க, இது இந்த கேமில் இருக்குது. ஸோ இந்த பாய்சன் தான் செத்தேன். ஓகே, டபுள் டப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை தாண்டணும். அதுக்கு முன்னாடி எது அவனை அடிச்சிடலாம். ஓகே, 2 பேர் திரும்பிட்டாங்க. ஓகே, இதுங்க இந்த பக்கம் போயிடலாம். போச்சுரா. என்னங்க இது? ஐயோ, ஒரு லெவல் தாங்க இருக்குது. போச்சுரா. இன்றைக்கி நான் பண்ணானே எனக்கு டவுட் ஆயிடுச்சுங்க. இந்த எத்தனை லெவல் இது? 4th நினைக்கிறேன். 4th லெவலாக இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறீங்களா? கஷ்டம் இல்லை, நான் தான் கொஞ்சம் லூஸ்தனமாக பண்ணிட்டேன். அது வேறு விஷயம், விடுங்க. நான் விளாடணும், இது மாதிரி விளாடல. நான் ஒரு தடவை கூட நான் ஒன்றும் ஸ்பீட் போர்ஷன் யூஸ் பண்ணல. எனக்கு விளாட தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஜம்ப் பண்ணி இந்த ஸ்பீடு கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, செத்துட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொடுத்தீங்கனாலும் செத்து போயிடுவான். இதுங்க மேலேயே நிற்போம். என்னங்க பண்ணிடுவான் அவன். ஓகே, இப்போ கீழே இது நெருப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம மேலே படக்கூடாது. 5th லெவலில் கஷ்டமாக இருக்கும். நான் விளாண்டுட்டேன், உண்மையை சொல்லிடுறேன். இது எங்கே வரைக்கும் வருது? இந்த எஜ்ஜு வரைக்கும் வருது. படவே இல்லைடா. ஐயோ, இன்னொருக்கா விளாடணுங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக இழுப்பாங்க. அந்த லேட்டாக இழுக்கிறது மட்டும் வேணாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு லெவல்னாலும் அது லேட்டாக இழுக்குது. ஸோ எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் 2nd பார்ட் போடுவேன். ஏன்னா இந்த கேம்லலாம் ஏகப்பட்ட லெவல் இருக்குது. அந்த லெவல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோட எண்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறோம். அப்படியே ஓகே, ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். இது மேலே வந்து உனக்கு நம்ம போய்க்கலாம். ஓகே, இப்போ அவன் செத்துட்டான்.
ஓகே இப்போ கீழே வழியில் ஒன்று இதுக்கு போயிடலாம். கீழே இருக்க பாட்டில் எடுத்துட்டேன். இப்போ இங்கே ஜம்ப் பண்ணி இப்படி வந்து இப்போ இங்கே ஒரு பாட் இருக்கு எடுத்தாச்சு. ஓகே இப்போ வந்து ரீஸ்பேண்ட் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து கன் கறந்தே இந்த லெவல் வர்றதுக்கே நம்ம கஷ்டப்பட்டோம். ஞாபகம் இருக்கா? அந்த லைக் டாஸ்கில் கூட சொன்னானே. ஸோ அதுதான். ஸோ அந்த லெவல் தான் இது. ஓகே அப்படியே அவனை அடிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு அடித்ததுனால அவன் காசு கொடுக்கல. ஓகே இப்போ வந்துட்டேன். அதே மாதிரி போகிற வரல ஏதாவது பார்ட் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லாட்டியும் பரவாயில்ல சொல்லுங்கள். ஓகே இப்போ வந்துட்டேன். கீழே கொஞ்சம் பாட்டு இருக்குன்னு எடுத்துட்டேன். இல்லாட்டியும் ப்ரோ நல்லா விளாண்டிங்க ஏதாவது ஒன்று கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களானோ அப்படியே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ண விடுங்க. ஓகே அவன் இப்போ அடிச்சிட்டேன். இவனுங்களுக்கு பைசா அடிச்சிடல. இந்த கட்டை வச்சாங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அவன் முன்னாடி பார்த்துருந்தானுங்கன்னா பண்ண முடியாது. இப்போ நான் தீயில தான் அடிப்பட்டேன்னு நினைக்கிறேன். தெரில, மறந்துட்டியா? அந்த இது போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ வந்து தீ வருது. ஓடுறா கைப்பு இல்லைன்னா இல்லைன்னா அந்த ஓடுற போர்ஷன் யூஸ் பண்ணல. ஓகே அது கம்மியாக தான் வருது. இந்த லெவல் ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபிஃப்த்து லெவல்னு ஒன்று இருக்குது. அதுதான் கஷ்டம். இது இதுங்க ஹோமில் போய் நான் உங்களுக்கு எவ்வளோ லெவல்னு இப்போவே காமிச்சிடுறேன். எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. ஸோ இப்போ 9 லெவல் இருக்குது. அது 9 முடிச்சிட்டேன்னு காமிக்குது. முடிச்சிட்டேனா? நம்பவே முடியல. அடுத்து பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் ஜங்கிள் த டெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராகன் கேண்டை இங்கே பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் கடைசி லெவல் பார்த்தீங்களா? இது வந்து உஷிமாது. ஆமாம், இது வந்து நம்ம முடிக்கணும். ஸ்கொலால்ஸ் வந்து நமக்கு 81 தேவை. ஸோ என்கிட்ட ஸ்கொலால்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் நம்ம விளாண்டுருக்கோம். இப்போ 5th லெவல் விளாடணும். ஓகே 5th வந்துட்டேன். ஆமாம் 5th லெவல் தான். டே ஓகே இவங்கிட்டலாம் கன்னை கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோதான். இது வந்து தீவிரம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இந்த லெவல் எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. ஏன்னா நான் விளாண்டேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் விளாண்டேன். சரிங்களா? சொல்கிற லெவலாக இல்லை, ரீசெண்டாக தான் விளாண்டேன். சரிங்களா? ரீசெண்டானா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டேன். ஓகே இங்கேருந்து எப்படி குதிச்சுக்கலாம். ஓகே அங்கே இல்லைங்க, அவன் வந்து நார்மல் கத்தி யூஸ் பண்ணுறான். எனக்கு என்ன ஐயோ எங்க ஒரு லைஃப் போச்சுங்க. எனக்கு இந்த இடத்துல ரீஸ்பான் ஆகிறதுலாம் ப்ராப்ளமே இல்லைங்க. அந்த லைஃப் தாங்க. ஒரு 5 லைஃப்ஸ் கொடுத்துருக்கலாம். 3 லைஃப் கொடுத்துட்டானுங்க. சரி பரவாயில்ல விடுங்க, என்னன்றது. ஓகே அதே மாதிரி நான் பார்ட் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு. நல்ல வேலை ஒரு புல்லட் இறக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும். இல்லைங்க, இந்த லெவல் நான் வந்து முன்னாடியே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் வேறு லெவல் தான் விளாடணும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பீடு போர்ஷன் யூஸ் பண்ணி வந்துடலாம். சரி இதுக்கப்புறம் எப்படிடா போகிறது? ஓகே நான் அப்படியே குதிச்சு வந்துட்டேன். ஓகே டபுள் டாப் பண்ணாலும் ஓட மாட்டேங்கிறாங்க. மைன்கிராஃப்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு. மைன்கிராஃப்டில் கிராஃப்ட் பில்டிங் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த கேம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே இப்படியே வச்சு அடிக்கலாம்னு தோணுது எனக்கு. ஒருத்தன் நார்மலாகவும் ஒருத்தன் இப்படியே இருக்கும். அடா பாவிகளா, போங்கடா அங்கே வந்து ஸ்பீடு யூஸ் பண்ணி வேண்டியது தான். ஐயோயோ நான் தப்பாக வந்துட்டேங்க. சரி அங்கே ஒரு பாட்டு வருதுக்கு நம்ம இங்கே பாட்டு வருது. இப்போ இதை எடுத்தாச்சு. அதே இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இப்போ இங்கேருந்து குதிச்சு இப்படி வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறேன். அவன் மேலே பட மாட்டேங்குதுங்க. ஒரு புல்லட் கூட இதுக்கு படல. ஏமடான்ட்டு இருக்கு. இதுக்காங்க ஏமடான்ட்டு இருக்கான். ஒன்று பட்டுச்சு. ஓகே கடுப்பாக இருக்குங்க. யாருமே இது வரைக்கும் நான் அடிக்கல. போட்டு சொல்லிட்டான். சரி இங்கே நான் லைஃப் ஏதாவது செட் பண்ணி வச்சதுனால தப்பிச்சேன். ஆனால் ஒன்று தான் இருக்குது. சரி அந்த பாட்டு காசை விட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ அந்த காசு விட்டதை நான் என்னால் வேறு எதுவும் வழி இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது. இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து அடிச்சுட்டேன் அவனுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். பாய்சன் இருக்கிறதுனால தெரிலன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாய்சன் இருந்தால் அவங்களுக்கு கண்ணு தெரியாதான்னு சொல்லுங்கள். ஓகே இப்போ எங்கேயோ ஃபயர் இருக்குங்க. ஓகே இங்கே வருது தெரியுதா? இந்த லெவல் நான் முடிச்சிட்டேன்.
ஐயோ ஏங்க முடிஞ்சுங்க. ஸோ ஓகே, மனசு எதுக்கு ஒன்று அதை வேண்டியதா கஷ்டப்பட்டு முடிச்சேன்டா. ஏன்டா இங்கே ஒன்று இதுக்கானுங்களா? நான் பார்க்கவே இல்லை அவன் இதுக்கானதே தெரில. இப்போ அந்த சவுண்டில் தான் கண்டுபிடிச்சேன். டே 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 எனக்கு பார்க்கலங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஓகே டே சரி ரைட்டு. இப்போ வந்து இப்போன்னு பார்த்தா வந்து என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாதுடா. ஓகே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே வந்துச்சு. ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு போ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இவன் வரதுக்குள்ளே முடிச்சிடலான்னா முடியல யான்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆயிடுச்சு. வீடியோ ஃபைல் என்கிரைப் ஆயிடுச்சு. திடீர்னுட்டு என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஆனால் எப்படியோ சேவ் ஆயிடுச்சுங்க. என்கிரைப்பில் சேவ் ஆயிடுச்சு. ஆனால் வீடியோ ஃபைல் கட் ஆயிடுச்சு. நீ எடிட் பண்ணி சேர்த்து போடணும் நீ. அதுதான் உதவி கட்டுப்பேன். ஏன்டா டே என்னையே அடிக்கிற. ஸோ அங்கே நான் வந்து எனக்கு ரீச் பண்ண முடியல. இன்னும் எனக்கு ஒரு லைஃப் இருக்குது சரிங்களா. நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க நல்ல வேலை செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இல்லை, சில பேர் நினைப்பீங்க. ஸோ நான் அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டேங்க ரியல் லைஃப்பில். இது இந்த கேம் லைஃப்பில் சொல்கிறேன் சரிங்களா. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி பேச்சே எடுக்க மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பையன். டூ யூ நோ, ரொம்ப நல்ல பையன் மேன்னா. ஓகே இப்போ என்கிட்ட ஒரு ஸ்க்ரோல் தான் இருக்குதா. எங்க ஒன்றுன்னு காமிக்குதுங்க. ஏன்டா எல்லாம் ஓவராக தெரியல. ஏகப்பட்டது எடுத்தேன். ஓகே உங்களுக்கே தெரியும்ல, ஏகப்பட்ட ஸ்க்ரோல்ஸை நான் பிடிச்சி எடுன்னு எடுத்தேன். இவங்கிட்ட தானே மாட்டினேன். இதுங்க ஸ்பீடு ஒர்க் ஆகிட்டோம். ஏன்னா என்கிட்ட இன்னும் ஒன்று தான் இருக்குது. இவனுங்கிட்ட கஷ்டமாக இருக்குங்க. இந்த எஜ்ஜில் தான் வந்து மாட்டினேன். அது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் எனக்கு ரீச் பண்ணி கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி. ஓகே ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த பாட்டு மிஸ் பண்ணிட்டேன் தான், பட் அது தெரிஞ்சு மிஸ் பண்ணேன். எனக்கு தெரியாமல் மிஸ் பண்ணியிருந்தேனே, மறக்காமல் சொல்லுங்கள். டே 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 அடிச்சது வேண்டா. டே போச்சுங்க, சோழி முடிஞ்சு தான். சரி இதோ நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாமா? சரி முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ 5th லெவலா? ஆமாம் 5th லெவல் நம்மளால் முடிக்க முடியல. ஸோ 5th லெவல் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் முடிச்சுக்கலாம். ஒரு பாட்டுக்கு 4 லெவல்னு போட்டோம்னா 8 லெவல் வருதா. சரி நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து 5 லெவல் முடிஞ்ச அளவு பண்ணிடலாம் சரிங்களா. அது நல்லாயிருக்கும். இல்லாட்டி 4 பாட்டு பண்ணிவிட்டு அப்புறம் 9 10ங்கிறது நெக்ஸ்ட்டு பேம்புக்கு போயிடலாம் சரிங்களா. பேம்புவில் ஜங்கிள் ஆஃப் த டெட்டுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இது நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம வந்து லெவல் தான் அன்லாக் பண்ணணும். ஆனால் ஸ்க்ரோல்ஸ் நமக்கு ரிக்வயர்டு 9 இது வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது. என்கிட்ட 27 ஸ்க்ரோல் 21 ஸ்க்ரோல் இருக்குன்னு வருது. அப்போ என்கிட்ட 9 ஸ்க்ரோல்ஸ் வரும் எனக்கு. ஏன்னா இங்கே காமிக்குது எனக்கு 27 ஸ்க்ரோல்ஸ் இருக்கணும் மாமா. ஸோ ஏங்க இதில் இருக்கணும் போல். இதில் மொத்தம் 27 ஸ்க்ரோல்ஸ் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட 21 ஸ்க்ரோல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல. ஸ்க்ரோல்ஸ் மிஸ் பண்ணதில் எடுக்கணும் சரிங்களா. ஓகேங்க இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ என்னாச்சுன்னு தெரில. எனக்கு இப்போ ஆயிடுச்சு முடிப்பாக எடிட் பண்ணி போடணும். சரி ஓகே உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எண்டு கார்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கேம் சொன்னல, கிராஃப்ட் பில்டிங். அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எண்டு கார்டில் கொடுக்குறேன். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கேம் லிங்க்கும் கொடுக்குறேன். இல்லை அந்த கேம் லிங்க் வந்து அந்த கேம் வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த கேமோட லிங்க்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கேம் லிங்க்கு தரேன். அப்போ தான் அந்த வீடியோவோட லிங்க்கும் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பை 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 பாய்.